அந்த பக்கத்துல ஒரு மனுஷன் சாக போறான், பிசாசு ஒரு மனுஷனை கொலை செய்ய போகுது அப்படின்றத இங்க இருந்தே நினைச்சாரு. நான் ஒருத்தரை காப்பாத்த போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனை இயேசு கிறிஸ்து போய் அந்த மனுஷனை காப்பாத்தி போன உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுது? தேவனே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, காலம் வருவதற்கு முன்பதாய் வேதனைப்படுத்த வந்தீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுது. எங்களை எங்க அனுப்பிடாதீங்கன்னா பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுது. அந்த பன்றிகளுக்குள்ள அனுப்புங்க. பன்றிகளுக்குள்ள புகுந்து, நல்லா கவனிங்க, பன்றிகளுக்குள்ள புகுந்து பன்றிகளை மேல இருந்து கீழே விழுந்து பன்றிகளை கொலை செய்ய தெரிஞ்ச பிசாசு இந்த மனுஷனை ஏன் சாகடிக்கல? யோசிச்சிருக்கிறீங்களா? பன்றிகளுக்குள்ள புகுந்த உடனே கொலை செஞ்சுச்சா இல்லைங்களா? ஏன்னா பாதாளத்தோடைய அசைன்மெண்ட் என்ன? அசைன்மெண்ட் இவரை சாகடிக்கணும். ஆனா இவரை சாகடிக்க முடியல, பன்றிகளை சாகடிக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கரையிலிருந்து இயேசு கிறிஸ்து அந்த கரையில இருக்கிற லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனை மாம்சத்துல நடந்து போய் காப்பாத்தல. இன்னும் டைம் வேணும் அதுக்கு. ஆனா இந்த இடத்துல இருந்து தேவ புத்திரராய், தேவ குமாரனாய், ஆவியில் நிறைந்தவராய், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், தன்னைத்தானே தாழ்த்தினவராய் இந்த இடத்துல இருந்து அங்க இருக்கிறவனுடைய மனுஷனுடைய பேரையும் முகத்தையும் வெறும் மைண்ட்ல நினைச்சார். எத்தனை பேர் புரியுதுங்க? இங்க நினைச்சாரு பாருங்க. இங்க இருக்கிற மனுஷனுடைய இந்த காலை அசைக்கலாம் நினைச்சாலும் பிசாசால் அசைக்க முடியல. கொலை செய்யலாம் நினைச்சாலும் கொலை செய்ய முடியல. ஏன்னா 2000 பிசாசு உள்ள போராடுது. இந்த பிசாசு அந்த பிசாசை பார்த்து சொல்லுது, கையை வச்சு குத்திக்கவை. ஏன்னா அப்பெல்லாம் குத்திக்க வச்சோமே, பில்டிங்கத்துல இருந்து கீழே குதிக்கவை, அப்பெல்லாம் செஞ்சோமே, அவனை கழுத்தை வெட்டிக்கவை, எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒன்று பேசிக்குது. 2000 பிசாசும் ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அதுல மேபி லீடர் பிசாசு சொல்லியிருக்கோம், ஐயோ அங்க இருக்கிற தேவகுமாரன் இந்த மனுஷனுடைய முகத்தை நினைச்சிட்டாரியா. ஒரு தேவ புத்திரர்கள் இங்க இருந்து அந்த பக்கத்துல பாவத்துல மூழ்கி இருக்கிற ஒருத்தரை நீங்க நினைச்சாலே போதும், அங்க அவங்கள சாகடிக்கணும் நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. எப்படி தெரியுங்களா? நான் ஹாயா நடந்து போய் அந்த மனுஷனை போய் தொட்டு பேசுற வரைக்கும் அவனால அசைக்க கூட முடியாது. இதுதான் தேவ புத்திரர்களுடைய பவர். உன்னை நினைச்சாலும் அவன் காப்பாற்றப்படுவான், நீ அவனை நினைச்சாலும் அவன் காப்பாற்றப்படுவான். எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்க போய் டிராவல் பண்ணி போயிட்டு நீங்க அவங்கள காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. உள்ள வைத்திருக்கிற இயேசுவை வச்சு மனசுல அவங்கள நினைச்சு கொள்ளுங்க. நீங்க போலனாலும் ஆண்டவர் அவர்களை ரட்சித்துக் கொள்ளுவான்.